எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்காவிலேருந்து முருகன். சித்திரை மாதம். சித்திரை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சித்ரா பௌர்ணமி ஞாபகம் வரும். வேறு என்ன வரும்? புத்தாண்டு, தமிழர்களுடைய புத்தாண்டு. சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை. அப்போ இந்த சித்திரை மாதத்தில் முருகனுக்கு என்ன முக்கியமானதா அப்படின்னா, ஆமாம், முருகனுக்கும் மிக மிக முக்கியமான மாதம் இது. இதில் முருகன் அல்ல குறையாத செல்வம் தரக்கூடிய பாடல் ஒரு அருணகிரிநாதர் கொடுத்துட்டு போயிருக்கார். அது சித்திரை மாதத்தில் பாடினா மிக பல மடங்கு அந்த பாடலை படிக்கிறவங்களுக்கு பல மடங்குகள் பலன் கிடைக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம முருக பக்தர் பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிறப்பன் வலை அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர். அவர் மண்ணில் சவக்குழி மாதிரி வெட்டி அதில் முருகனை நினச்சி உட்காந்து தவம் இருந்தார். 7வது நாள் முருகன் அவருக்கு காட்சி அளித்தார். திருப்பி காட்சி எடுத்துகிட்டு திருப்பி தவத்தை கண்டினியூ பண்ணின்னு சொல்லிட்டு போயிட்டார். 36வது நாள் திருப்பி குழியை விட்டு வெளியே வாப்பான் அப்படின்னு சொன்னார். அந்த சொன்ன நாளும் சித்ரா பௌர்ணமி. அதனால் முருகனுக்கும் நமக்கும் சித்திரை மாதத்துக்கும் இதுக்கும் பலவிதமான தொடர்புகள் இருக்குது. இந்த நாள், இந்த மாதத்தில் முருகனை எப்படி கும்பிடலாம்? முருகனை ஒரு வரி மந்திரத்தை வச்சும் கும்பிடலாம். மிகச்சிறப்பான ஒரு மந்திரம். அது என்னன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அதோடு சேர்த்து ஒரு விளக்கமாக ஒரு அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடலையும் படித்து அதுக்கு என்ன அர்த்தம்னு அது பார்க்கலாம். சித்திரை மாதம் பிறக்குது அப்படின்னாலே அக்ஷய திருதையை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அக்ஷய திருதையை அப்படிங்கிறது செல்வம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாத அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி குறைவில்லாத செல்வத்தை கொடுக்கறதுக்கு திருப்புகழ் ஒன்று இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்து உணர்வு தந்து அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை ககன பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் மெனுற்ற மனம் உன்றனை நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகரப்பகலும் வந்த சுபரச்சை புரி வந்தணைய புத்தியினை அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகர்கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கண கிரிக்குள் வளர் பெருமானே. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் 5 கரங்களை உடையவர். அது மாதிரி விநாயகர் மாதிரி மனம். விநாயகர் முருகன் அந்த கதை நமக்கு தெரியும். மாம்பழத்துக்கு சண்டை போட்டு முருகன் உலகத்தை 3 தடவை சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஏறி பறந்துடுவார். ஆனால் விநாயகர் அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையும் சுற்றி உலகத்துக்கு சுற்றுனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இங்கே அப்படியான்னு கேட்பாரு. ஆமாம்மாங்க, அம்மா அப்பாவை சீக்கிரமாக சுற்றி அந்த மாம்பழத்தை வாங்கிடுவார். அந்த கதை தெரியும்ல. அது மாதிரி விநாயகர் மனோ வேகத்தில், அந்த மாதிரி வேகத்தில் சுற்றி வந்த விநாயகருடைய மாதிரி ஒரு மனம். 5 புலன்கள்னால் சுவை நமக்கு நாக்கில், ஒளி நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஊறு, ஓசை, நாற்றம், இது 5 கண்ணில் காதில் என்னென்னலாம் கேட்குறோமோ பார்க்குறோமோ, தொடு உணர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் 5. இந்த 5 எல்லாத்தையும் நம்ம இதுக்கு அடிமையாகாமல், அதுக்கு என்ன அர்த்தம்னா இதை விளக்கினா இதுக்கு அடிமையாகாமல், இதை ஒன்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு அடிமையாகி ஒரு ஜிலேபி பிடிக்குது, கேக்கு பிடிக்குது அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அப்போ நாக்குக்கு அடிமை. அது மாதிரி 5 அடிமையாகாமல் அடக்கி இடைவிடாமல், இப்போ இரவு பகல், இது இடையில கேப்பே வரல. அதாவது இடையில ஒரு வரல இல்லை. இப்போ இரவு முடிஞ்ச உடனே பகல் முடிஞ்ச உடனே அப்படி இரவு இப்படியே வந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இது இரவு பகல் எதுவாக இருந்தாலும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் 24 மணி நேரமும் எப்படி இது அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உன்னோடைய நினைப்பிலேயே, முருகன் அப்படிங்கிற உன்னோடைய நினைப்பிலேயே நான் இருக்கிறதுக்கு எனக்கு அருள் கொடுப்பான். இந்த பூமியில் செந்தமிழால்
இந்த பூமியில் வந்து செந்தமிழ், தமிழ் தான் வந்து மிக நல்ல மொழி. அந்த செந்தமிழால் உனக்கு ஒன்று செந்தமிழ் கடவுளே உன்னைய வந்து அன்புடனே வந்து நான் துதிக்கிறேன். எனக்கு துதிக்கக்கூடிய மனத்தை எனக்கு கொடு. உன் மேலே விருப்பப்பட்டு உன்னைய முருகான்னு தமிழ் பாடலில் உன்னை அர்ச்சிக்கிறதுக்குரிய மனத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறது 2வது வரி. அடுத்து நிலை பெற்ற தவநிலை. இப்போ ஒரு தவம் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ, எதுவுமே நடந்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலை எது நடந்தாலும் எதுவுமே தெரியாமல் உட்காந்து ஒரு நினைப்போடு உட்காந்துருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி நான் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுவிட்டு குடும்பம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காட்டு ஓட முடியாதுப்பா. ஆனால் அந்த மாதிரி உன்னை கும்பிடும்போதாவது அந்த மாதிரி உன்னையவே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேறு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் எந்த விதமான அடுத்த சிந்தனையும் இல்லாமல் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்து உன்னுடைய அடிமையாகிய எனக்கு ஒரு முக்தி கொடுக்குற மாதிரி சந்திரவழியை காணும்படியான யோக நிலை மார்க்கத்தை காட்டி. இப்போ சந்திரவெளிக்கு வழி அருள் புரிவாயே அப்படின்னா சந்திரன் குளிர்ச்சி இல்லை. இது மாதிரி வந்து யோக நிலை அடைஞ்சவங்களுக்கு அவங்க கடைசியாக வந்து இந்த குண்டலினி யோகம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அதை நம்ம முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு என்ன சொல்கிறோம்னா, அந்த கடவுளை வந்து நம்ம கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து சந்திரன் மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு ஒளி வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த சந்திரனுடைய ஒளியை நான் உடம்புக்குள்ளே பார்க்குற மாதிரி ஒரு யோக நிலையில் நான் பெரிய இடத்துக்கு நான் அந்த எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. கந்தகுரு கவசத்தில் சொன்னது மாதிரி வடகலை இடகலை இதெல்லாம் அறிந்தில்லேன் நான் அப்படின்பார் அவர். அது மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி யோகா மார்க்கத்தை நான் சும்மா உன்னை முருகான்னு கும்பிடும் போதே எனக்கு அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. பல்லக்கு, பட்டம், பதவி, கௌரவம், ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை மதிக்கும்படியாக எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் எப்படிங்க வரும்? ஒரு ராஜா மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரு செல்வமும், ஒரு அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒரு படிப்பும், ஒரு நல்ல குடும்பமும், ஒரு ஒழுக்கமும் இருந்தால் தானங்க ஊர் உலகம் வந்து நம்மளை மதிக்கும். இந்த மாதிரி வந்து கௌரவம், பல்லக்கு, பெருமை, இது எல்லாம் 8 திக்கில் இருக்கிற எல்லாரும், 8 டைரக்ஷனில் இருக்கிற எல்லாரும் என்னை மதிக்கிற மாதிரி எனக்கு நீ அருள் செய், எனக்கு எல்லாம் கொடு அப்படின்னா எல்லா செல்வமும் எனக்கு கொடு. அப்போ மாதர்கள் தரும் இன்பம், அந்த பெண்கள் வந்து தரும் இன்பம் தான் பெருசு, இனிமையான சுகம் அப்படின்னு அருணகிரிநாதர் அவரை பற்றி பேசுகிறார். இந்த மாதிரி வந்து அப்படி இருந்த என்னைய அதை விட்டுவிட்டு பெண்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு யாரை பற்றியும் நான் நினைக்காம உன்னையவே நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி நீ எனக்கு அருள் கொடுத்தியே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி வந்து இந்த பாடல்களை பாடுறவங்களுக்கு நமக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு அருள் கிடைக்கும். அதைத்தான் ஒரு அருணகிரிநாதர் இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது அடுத்தது வந்து நாட்டில் இருக்கிற காவலர்கள் எல்லாருமே இரவும் பகலுமாக வந்து மக்களை வந்து காக்கிறதுக்காக என்னைய வந்து கேட்குறாங்க. அதாவது இவர் ஒரு சாமியார் ஆகிட்டார்ல அருணகிரிநாதர். அப்போ அவர்கிட்ட வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, யாரும் பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னப்பா பண்ணுறதுன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் என்னப்பா சொல்கிறது, இவர் முருகன்கிட்ட பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு. அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ அவங்ககிட்ட பேச மாட்டேன், பட் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அருள்ற மாதிரி புத்தியை கொடுன்னு வெறும் முருகன்கிட்ட கேட்குறாரு. இதில் பாருங்கள், அந்த பாடல்கள் படிக்கிறவங்களுக்கு அப்போ அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு அறிவை எனக்கு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறோம், முருகன்கிட்ட கேட்குறோம். அப்போ கொங்கு நாடு உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊர்களெல்லாம் கொங்கு நாடு. அதில் உயிர் செத்து போனால் உங்கள் மீனும் திருப்பி தென்கரை நாட்டில் திருப்பி வந்தாங்களே, அதுதான் அந்த கடைசி 4 லைனில் பாருங்கள். கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்படின்னா உயிர் பெற்று வளர் தென்கரையா? அப்போ ஏற்கனவே செத்து போனவங்க திருப்பி வந்தாங்களா? அது யார்? அப்போ அருள் கொண்டு உடலற்ற பொருள் அருவாயை, உடல் உற்ற பொருள் அறிவு அருள்வாயை. அப்போ யாரோ ஒரு திருவிளையாடல் அங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கோயிலில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டில் என்னாச்சு, திருக்கொள்ளியூர் அதாவது அவினாசி பக்கத்தில் அங்கே இருக்கிற இந்த சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பையனை வந்து ஒரு முதலை வந்து முழுங்கிருச்சு, கொன்றுச்சு. அதை பண்ணவொன்னே சிவபெருமான் வந்து அந்த செத்துப்போன பையனை திருப்பி உயிரோடு கொண்டு வந்துட்டார். அப்போ அது வந்து திருப்புக்கொள்ளியூரில் இருக்கிற சிவபெருமான். அவர் வந்து செத்து போனவங்களை திருப்பி கொண்டு வந்துட்டாங்களே, அவருக்கு ஒரு ரகசிய பொருள் தெரிஞ்சிருக்குல்ல, அதை வச்சு தானே அந்த பையனை திருப்பி கொண்டு வந்தார். அதை எனக்கு கொடு, எனக்கு சொல்லி கொடு. இப்போ யானை முக பெருமாளுக்கு இளையவன் வந்து கந்தன். நீ வந்து உன யானைமுக பெருமான விநாயகருடைய தம்பி நீ அப்படின்னு உலகமெல்லாம் உன்னை போற்றுது. அப்படி போற்ற நீ கொங்கணகிரி
அப்படிங்கிற மலையில் நீ உட்காந்துருக்க. அந்த கோயிலில் பாடின பாடல் இது. அங்கே உட்காந்துருக்க நீ எனக்கு நான் கேட்ட அந்த செல்வத்தை எல்லாத்தையும் கொடு அப்படின்னு. இந்த பாடலை உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க படிக்கலாம். இந்தவெல்லாம் திருப்பி செவ்வாய் வெள்ளியில் படிக்கலாம். முருகனுக்கு உகந்த கிருத்திகை நாளில் படிக்கலாம். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ படிங்க. இந்த பாட்டை இந்த மாதத்தில் இல்லைனாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம். ஆனால் சித்திரை மாதத்தில் கிருத்திகை மாதம் பணங்கள் சேரக்கூடிய மாதம். இதோடைய சிறப்புகள் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி தங்கம் வாங்க, நகை வாங்க எல்லாருக்கும் இந்த மாதம்தான் சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த பாடலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். முருகனருள் முன்னிருக்கட்டும். வாழ்க வளமுடன். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை ககன பவு செண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கனப்பபுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் எண்ணற்ற மனம் முன்றனை நினைத்தமைய அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என் முற்ற மனம் முந்தனை நினைத்து அமையருள்வாயே. மண்டலிகரா புகழும் சுபரச்சை புரி வந்தனிய புத்தியினை அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று மலர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டுடல் புற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனன வெற்றி பெரு கொங்கன கிரிக்குள் வளர்பெருமாளே. கொங்கில் உயிர் பெற்று மலர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டுடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகர் கிளைய கந்தனன வெற்றி பெரு கொங்கன கிரிக்குள் வளர்பெருமாளே. உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே பகிருங்க. மீண்டும் தொடருவோம்.